அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜீது ஜோசப் டைரக்ஷன்ல ஆசிஃப் அலி மற்றும் பலர் நடிச்சு 2022ஆம் வருஷம் வெளியான கூமன் என்ற கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மலையாள படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். தமிழக எல்லையை ஒட்டியுள்ள கேரளா போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா சார்ஜ் எடுத்துக்கிற இன்ஸ்பெக்டருக்கும் அதே ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வேலை பார்க்குற ஹீரோவுக்கும் இடையே நடக்கிற ஈகோ கிளாஷ் கூட சேர்த்து பேரலா நடக்கிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் கூமன் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்க நெடும்பாரா போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்காரு நம்ம ஹீரோ ஆசிஃப் அலி. எந்த கேஸ் ஆனாலும் ஈஸியா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாரு. அதிக புத்தி கூர்மை உள்ள இவரை சீனியர் ஆஃபீஸர்ஸ் பாராட்டினாலும் கூட வேலை செய்கிற போலீஸ்காரங்க எல்லாம் பொறாமையாக தான் பார்க்குறாங்க. இந்த நிலையில நம்ம ஹீரோ இருக்கிற ஸ்டேஷனுக்கு புதுசாக வர இன்ஸ்பெக்டர் எல்லோரும் முன்னாடியும் ஹீரோவை மட்டம் தட்டுறதும் அவமானப்படுத்துறதுமா இருக்க கடுப்பாகிற நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரை பழிவாங்க ஒரு திட்டம் போடுறாரு. சாமர்த்தியமான ஒரு திருடன் உதவியோட எந்த எவிடன்ஸும் இல்லாம திருடுறது எப்படின்ற டெக்னிக்கை கத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயா திருட ஆரம்பிக்கிறாரு. பகல்ல போலீஸாகவும் நைட்டு திருடனாகவும் தொடர்ந்து நம்ம ஹீரோ செய்கிற வேலைகளால எதிர்பார்த்த மாதிரியே இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. கூடவே அவருக்கு கெட்ட பெயரும் உண்டாகி சஸ்பென்ஷனும் கிடைக்குது. இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஹீரோ திருடுவதையும் தொடரும் போது கடைசியா திருட போன இடத்துல ஹீரோ திருடுவதை அந்த வீட்டோட ஓனர் பார்த்துடுறாரு. அவன் வந்து சாட்சி சொன்னானா நம்ம லைஃபே காலின்னு பயந்து நைட்டோட நைட்டா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பதுங்குற ஹீரோ மறுநாள் பயத்தோட திரும்ப ஊருக்குள்ள வரும்போது ஹீரோ திருடுவதை பார்த்தவன் மரத்துல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். நேத்து பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தவன் திடீர்னு எதுக்கு தற்கொலை செஞ்சுக்கணும்னு இந்த கேஸை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் செய்ய ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில தமிழ்நாடு கேரளா என 2 ஸ்டேட்லையும் கடந்த 2 வருஷத்துல மாசத்துக்கு ஒண்ணுன்னு மொத்தம் 24 சூசைட் கேஸ் இதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யாருமே தற்கொலை செஞ்சுக்கல, எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யார் இந்த கொலைகளை செய்தது, எதற்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்பதை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் செய்வது தான் கூமன் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹீரோ ஆசிஃப் அலி பிரமாதமா நடிச்சிருக்காரு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் போது இவர் காட்டுற புத்திசாலித்தனம், தன்னை அவமானப்படுத்தியவங்க வசமா மாட்டும் போது இவர் பண்ற ஒரு சின்ன ஸ்மைல்ல காட்டுற வில்லத்தனம், செஞ்ச தப்ப கன்ஃபெஸ் பண்ணும்போது வெளிப்படுற அப்பாவித்தனம் என தன்னோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி படம் முழுக்க ஜொலிக்கிறாரு. இவருக்கு இருக்கிற உளவியல் பிரச்சனைய இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. ஆசிஃப் அலிக்கு அடுத்தபடியா ஜாஃபர் இடிக்கியோட ஆக்டிங் அற்புதமா இருந்துச்சு. மாட்டிக்காம எப்படி திருடணும்னு ஹீரோவுக்கு இவர் எடுக்கிற கிளாஸ் அற்புதமா இருந்தது. இவருக்கும் ஆசிஃப் அலிக்கும் இடையே நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரசிக்கும்படியா இருந்தது. பின்னணி இசை நல்லா இருக்கு. பெரும்பாலான சீன்ஸ் எல்லாம் நைட்ல படமாக்கி இருக்காங்க. அதோட ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது. வழக்கமான மலையாள படங்களை போல ஸ்லோவா ஆரம்பிக்கிற இந்த படம் கொஞ்ச நேரத்திலேயே சுவாரஸ்யமா டிராவல் ஆகுது. கடைசியில மந்திரவாதி நரபலின்னு சொல்லி ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. மொத்தத்துல கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் தாராளமா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.